வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், பட்டாணியும் கிழங்கும் போட்டு அவியல் ஸ்டைலில் சிம்பிளாக குக்கரில் வச்சு முடிச்சிட்டேன். நேற்று நைட்டுக்கு அடைக்கு ஊற போட்டிருந்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடைக்கும் ரைஸ்க்கும் சேர்த்த மாதிரி அவியல் யூஸ் ஆகுன்றது தான் இன்றைக்கி யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அவியலுக்கு தேங்காய் 1 இல்லை 2 வெள்ளைப்பூடு, அதே மாதிரி 1 இல்லை 2 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்தளவுக்கு கேஷ்யூ நட்ஸ், சீரகம், கெட்டி தயிர் 1 ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். நான் ப்ரெஷர் குக் பண்ணும் போது தான் மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கிழங்கு தோல் சீவி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண கிழங்கெல்லாம் தனியாக வச்சிடாமல் தண்ணியில் போட்டு வச்சோன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். 2 வாழைக்காய் சமைக்கலான்னு தான் எடுத்தேன். பட் ஒன்று நல்ல பெரிய சைஸாக இருந்தனால சரி இன்றைக்கி 1 சமைச்சிட்டு மேபி நெக்ஸ்ட் வீக் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்னு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன். இதையும் தோலெல்லாம் சீவிட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ வாழைக்காய் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ சாம்பாருக்கு ஒரு காய் கொஞ்சம் காரமாகவும் இன்னொரு காய் கொஞ்சம் பிளாண்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த மாதிரி யோசிச்சு பண்ணேன். இப்போ வாழைக்காயில் 2 ஸ்பூன் குழம்புத்தூள், நார்மல் சில்லி பவுடர் அதையும் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். டைம் இருந்தால் ஊற வைக்கலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து அவியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். சின்ன ப்ரெஷர் பேனில் கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு கிடையாது, ஜஸ்ட் ரொம்ப லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கினாலே போதும். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா இதிக்க பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா கிழங்க ஆயிலில் சேர்த்துக்கணும். இப்போ பட்டாணியும் சேர்த்துட்டேன். இதே வெஜிடபிள்ஸோட கேரட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சீனி வரக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காய் மசாலா, இது கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட கெட்டி புளிக்காத தயிர், 2 பூண்டு சேர்த்துருப்பேன். ஸோ வெள்ளைப்பூடு டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். அது வேணான்னா ஒரே ஒரு பூண்டு சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, உப்புலாம் சேர்த்து 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கோட ப்ரெஷர் பேனை வந்து பக்கத்து அடுப்புக்கு மாற்றிட்டேன். இப்போது பருப்பு வேக வைக்க போகிறேன். சாம்பாருக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், வெந்தயம் கொஞ்சம், சீரகம், 2 நாட்டு தக்காளி இல்லைன்னா பெங்களூர் டொமேட்டோ, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி கட் பண்ணும்போது சென்டரில் இருக்கிற அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் சேர்க்குறேன். இன்றைக்கி புளி சேர்க்காத சாம்பார், குயிக் சாம்பார். ஸோ இது ஒரு பக்கம் நல்லா ஒரு சாஃப்டாக வேகிற அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மீன் டைம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஊற வச்சுருந்த வாழைக்காய் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ குக் பண்ண நமக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். அதனால் அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கணும். ஸோ வாழைக்காயில் எவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் ஒரு பக்கம் டேஸ்ட் நல்லா இருந்தாலும் வாழைக்காய் எண்ணெய் ஜாஸ்தியாக எடுக்க ஆரம்பிக்கும். ப்ளெயின் கார்லிக் பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு. ஸோ மூடி வைக்கிறதும் ஃபுல்லாக கவர் பண்ணோன்னா உள்ளே அந்த தண்ணி எல்லாம் வடியும். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஓப்பனில் வச்சோன்னா உள்ளே அந்த தண்ணி சேராமல் இருக்கும் காயில். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எடுத்துக்கிறேன். வாழைக்காய் ரோஸ்ட் பண்ண அதே பாத்திரத்தில் வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஸ்ப்ரெட்டடாக வட்டிட்டோன்னா ஏற்கனவே இந்த மசாலா ஹீட்டுக்கு கருகாமல் இருக்கும். அதில் கடுகு, சீரகம், வெந்தயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ண வெண்டைக்காயும் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வெண்டைக்காய் வதக்கி ரெடியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே பருப்பு வந்துருச்சுன்னா லாஸ்ட்டாக ஒன்றா சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ அடையோட ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வதக்கி மூடி வச்சுட்டு என்ன பருப்புன்னு ரெடி ஆகலை. அதுக்குள்ளே மீன் டைம் நான் ரைஸையும் குக் பண்ணிக்கலாம். பொன்னி புழுங்கல் ரைஸ் 1 பங்குக்கு 2 பங்கு அளவும் தண்ணி சேர்த்துருக்கேன். ரைஸ் வேகிற டைமில் அவியல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லேசாக நீர் கோர்த்த மாதிரி தான் இருக்கும். அடைக்கி தொட்டு சாப்பிட்றதுனா இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. ரைஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் சிம்லாம் போட்டோன்னா அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியாகிடும். இந்த மெயின் டைம் ப்ரெஷர் குக் பண்ண பருப்போட குக்கரோட ஸ்டீமும் அடங்கிருச்சு. ஸோ நல்லா சூடாக இருக்கும் போதே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். உருண்டை கரண்டியாக இருந்தால் பெட்டர். ஸோ இப்போ வதக்கின வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். சும்மா 2 கரண்டி பருப்பு எடுத்து வெண்டைக்காய் வதக்கின பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் வேஸ்ட் ஆகாமல் சாம்பாரோட கலந்துரும்.
இப்போ 2 கிளாஸ் தண்ணி, நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி திக் அண்ட் லைட்டாக இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ 2 ஸ்பூன் குழம்புத்தூள், உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். ஸோ சாம்பார் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, கொதிச்சிருச்சு சாம்பார். குக்கான சாம்பாரை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். ஸோ தட் நம்ம அப்பப்போ கையோட வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி சிங்கில் போட்டோன்னா இடமும் க்ளீனாக இருக்கும். Hope you like my video. Thank you and happy food.